السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வகுப்பில் நம்ம ஜனாசா தொழுகையினுடைய ஜனாசாவினுடைய சட்டங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்ற வகுப்பில் ஜனாசா தொழுகையை குறித்து நம்ம பார்த்தோம். ஜனாசா தொழுகை என்பது ஒரு ஃபர்து கிஃபாயா. அப்படின்னா அது கட்டாய கடமை தான். ஆனால் சமூகத்தில் இஸ்லாமிய உம்மத்தில் யாராவது சில பேர் என்ன செஞ்சிடலாம், ஜனாசா தொழுகையை நிறைவேற்றலாம். எல்லோருக்கும் அது கட்டாய கடமை அல்ல, ஃபர்து ஐன் அல்ல, ஃபர்து கிஃபாயா. இதில் நம்ம சென்ற வகுப்பில் நம்ம ஜனாசா தொழுகையினுடைய சட்டங்களை பார்த்தோம். அதில் எத்தனை தக்பீர் சொல்கிறது, என்னென்ன தக்பீரில் என்ன மாதிரியான துவாக்களை சூறாக்களை ஓதுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வகுப்பில் நம்ம சில நபர்களுக்கு ஜனாசா தொழுகை கிடையாது, யார் யாருக்கெல்லாம் ஜனாசா தொழுகை கூடாது அல்லது இல்லை அப்படிங்கிறது சம்பந்தமான நம்ம தகவல்களை இந்த வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கோம். அதில் முதலாவது என்னென்னா, ஒரு குழந்தை இறந்து பிறந்தாலோ அல்லது பிறந்ததுக்கு பிறகு இறந்து விட்டாலோ, பருவ வயதை அடைவதற்கு முன்னால் இறந்து விட்டாலோ, அந்த குழந்தைக்கு ஜனாசா தொழுகை இருக்குதா அல்லது இல்லையா அப்படிங்கிறதுல பெரும்பான்மையான உலமாக்கள், பெரும்பான்மையான அஹ்லுல் இல்ம் உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனாசா தொழுகை உண்டு அப்படி சொல்கிறாங்க. குழந்தைக்கு ஜனாசா தொழுகை செய்ய உண்டு, கட்டாய கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனாசா தொழுகை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும் என்பதற்கான சான்றுகளை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நசையில் 1947 நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, ஒரு தடவை அன்சாரி குலத்தை அன்சாரிகளில் உள்ள ஒரு குழந்தை இறந்து போச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தைக்காக வேண்டி தொலை வைக்கிறாங்க. இந்த ரிவாயத்து முஸ்லீம்லையும் இருக்கிறது, வேறு மாதிரி இருக்குது. இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, தூபாலி ஹாதா அஸ்ஃபூரன் மின் அசாஃபீரில் ஜன்னா லம் யஅமல் சூவன் வலம் யுத்ரிகுஹு. இந்த குழந்தை என்பதற்கு சான்று இது. என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த குழந்தைக்கு சுப செய்தி உண்டாகட்டும், சொர்க்கத்தினுடைய சிட்டுக்குருவிகளில் ஒரு சிட்டாக இது இருக்கிறது, எந்த விதமான தீங்கையும் இது செய்யவில்லை, இன்னும் சொன்னால் தீங்கை செய்வதற்கான வயதை இது அடையவும் இல்லை அப்படின்னு ஆயிஷா அவங்க சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி சொன்னாங்க, அவ கைரு தாலிகையா ஆயிஷாவே இதெல்லாம் வேறு எதாவது இருக்குதா அப்படி சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டிக்கிறாங்க. ஹலக்கல்லாஹு அஸ்ஸ வஜல் அல் ஜன்னா வ ஹலகலஹா அஹ்லன் வ ஹலகஹும் ஃபி அஸ்லாபி ஆபாயிஹிம் வ ஹலகன் நார வ ஹலகலஹா அஹ்லன் வ ஹலகஹும் ஃபி அஸ்லாபி ஆபாயிஹிம். அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை படைத்திருக்கிறான், சொர்க்கத்திற்கென்று சிலரை படைத்திருக்கிறான். எப்போ படைத்தான்? அவர்கள் அவருடைய தந்தையினுடைய முதுகத்தண்டில் இந்திரிய துளியாக இருக்கும் பொழுதே அவர்களை சொர்க்கத்திற்குரியவர்களாக அல்லாஹ் ஆக்கிட்டான். அதே மாதிரி நரகத்தையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான், நரகத்திற்கென்று சிலரையும் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். அது எப்போ படைச்சான்னு சொல்லிட்டுனா, அவர்களுடைய அந்த நரகவாசிகள் அவருடைய தந்தையினுடைய முதுகத்தண்டில் இந்திரிய துளியாக இருக்கும் பொழுதே அவர்களை நரகத்துக்குரியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான். நீ எப்படி இந்த குழந்தைய சொர்க்கத்தின் சிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கண்டிக்கிறாங்க. என்னன்னு சொல்லிச்சுன்னா, தனிப்பட்ட யாரை குறித்தும் மற்ற யாருமே சொர்க்கவாதின்னு சொல்லக்கூடாதுங்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹி கண்டிக்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னு சொல்லி சொன்னால், குழந்தைக்கு ரசூலுல்லாஹி என்ன பண்ணியிருக்கிறாங்க, தொழுகை நடத்தி இருக்கிறார்கள், குழந்தைக்கு ரசூலுல்லாஹி தொழுகை நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். இது முஸ்லீமில் நம்ம சொன்னோமா இல்லை, 2662 நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. இதில் தொழுகை சம்பந்தமான எந்த தகவல் வரல. ஆனால் மேலே நம்ம நசையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைக்கு செஞ்சிருக்கிறாங்க, தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள வகுப்பில் நம்ம ஒரு தகவலை பார்த்தோம். அபூ தல்ஹா உம்மு சுலைம் அவருடைய அந்த சின்ன பையன் இறந்து போயிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுக்கு போய் என்ன செய்கிறாங்க, அவங்க நிற்கிறாங்க, பின்னாடி அபூ தல்ஹா நிற்கிறாரு, அவங்களுக்கு பின்னாடி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா நிற்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அப்போ அதுலேருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னா, குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு விளங்குது ஒரு செய்தி. அடுத்தது, தொழுகை நடத்த தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எதை ஆதாரம் வைக்கிறாங்கன்னா, அபூதாவுதில் 3187 நபிமொழியாக ஒரு நபிமொழி இடம்பெற்றிருக்கிறது. 2 விதமான கருத்து சொல்கிறாங்க. என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் இப்ராஹிம்
அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தவில்லை அப்படின்னு ஒரு ரிவாயத் இருக்கு. தொழுகை நடத்தினார்கள் அப்படின்னு ஒரு ரிவாயத் இருக்கு. தொழுகை நடத்தினார்கள் அப்படிங்கிற ரிவாயத்தை பொறுத்த வரைக்கும் பலகீனமான ரிவாயத்துகளாக இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. அது வந்து முர்சல்னு சொல்லி சொன்னால் டைரெக்டாக என்ன செய்வாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று ஒரு தாபி என்ன செய்வார், இடையில அறிவிப்பாளர் வந்து சகாபாக்கள் இல்லாமல் டைரெக்டாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த முர்சல் சொல்லுவாங்க, ஒரு லைஃபான ரிவாயத். அப்போ அது அந்த வகையில் சில பேர் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அவங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் என்று வருகின்ற ரிவாயத்துகள்லாம் பலகீனமான ரிவாயத்து என்று சொல்கிறாங்க. இந்த அபுதாபுதில் இடம்பெற்றிருக்கிற ஒரு ரிவாயத்து என்னன்னா 3187 மாத்த இப்ராஹிம் இப்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவ இப்னு 18 ஷஹரன் ஃபலம் யுஸல்லி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது இப்ராஹிமுக்கு வந்து ஏறக்குறைய 18 மாதங்கள் பிறந்து 18 மாதங்கள் இருக்கும், மௌத்தா போயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தொழுகை நடத்தவில்லை என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த ரிவாயத்துகளை வச்சு பார்க்கும் பொழுது தொழுகை நடத்தாமல் இருப்பதை விட தொழுகை நடத்துவது சிறந்த. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு தொழுகை நடத்தி நினைச்சிருக்கிறாங்க, காமிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இது ஒரு குழந்தைக்கு தொழுகை நடத்தலாம். இது வந்து ஃபர்லு கிஃபாயா, குழந்தைகளுக்கு தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு நடத்தி காமிச்சிருக்கிறாங்க. நடத்தாமல் இருப்பதை விட நடத்துறது சிறந்தது. இரண்டாவது, நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள், அவர்களுக்கு தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தெள்ள தெளிவாக குர்ஆன் வசனமே இருக்குது, சான்றும் இருக்கிறது. இது வந்து புகாரியில் வந்து 5796வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்துல்லா இப்னு உமர் அவங்க அறிவிக்கிறாங்க. அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் முனாஃபிக்குகளுடைய தலைவர். அவர் வந்து மௌத்தா போன உடனே அவங்க பையன் அப்துல்லா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு அங்கி, ஒரு சட்டையை, ரசூலுல்லாஹ்வுடைய சட்டையை வந்து கேட்குறாங்க. அதில் வந்து கஃன் இடுவதற்காக, ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்புல பட்ட ஒரு ஆடை பரக்கத்தாக இருக்கணுங்கிறதுக்காக அப்படி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ்வும் கொடுக்குறாங்க. இது எதுக்காக அப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அது வேற ரிவாயத்தில் இருக்குது. விளக்கம் என்னன்னா, பத்ர் போரில் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய அப்பாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சட்டை இல்லாமல் இருந்தார்கள். அப்போ வந்து அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் தான் என்ன செஞ்சாப்புல ஒரு அங்கியை கொடுத்து அவங்களுடைய உடலை மறைச்சாங்க அப்படிங்கிற ஒரு ரிவாயத்து இருக்குது. அதுக்கு நன்றி உணர்வு தெரிவிக்கும் அடிப்படையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்கன்னா சட்டையை கொடுத்து அனுப்புகிறாங்கிற மாதிரி தகவல்களை என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவர் வந்து கேட்குறாரு, மௌத்தா போன உடனே, பாப்பா மௌத்தா போன உடனே பையன் வந்து சட்டை கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு என்ன சொல்லி அனுப்புகிறாங்கன்னா, எல்லாம் குளிக்க ஊற்றி எல்லாம் கமெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன சொல்லுப்பா நான் வரேன் அப்படிங்கிறாங்க. சகாபாக்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. இந்த மாதிரி அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் மௌத்தா போயிட்டாப்புல என்ன பண்ணுறது, தொழுகை நடத்தவா வேண்டாமா? அப்போ அபூபக்கர்லாம் சொல்கிறாங்க, நடத்தலாம், யாரை சொல்லலாம், அவங்க இலக்கிய மனம் படித்தவங்க, நம்ம கூட இருந்த ஆளு தான், பள்ளிவாசல் வருவாப்புல தொழுவாப்புல எல்லாம் செய்வாப்புல. அதனால் ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இவன் முனாஃபிக்கு அப்படி தெரியும். சகாபாக்களுக்கு வந்து என்னென்னா இவங்களுடைய தன்மைகள் எல்லாம் தெரியும். இவன் பர்ஃபெக்டாக முனாஃபிக்குன்னு ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யலை, சொல்லலை. முனாஃபிகளோட லிஸ்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும். அந்த லிஸ்ட்டை வந்து ஹுதைஃபா இப்னு யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மட்டும்தான் ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. வேறு எந்த நபித்தோளுக்கும் தெரியாது. சில அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, முனாஃபிக்களுடைய அடையாளங்கள். இப்போ தொலை வைக்கிறதா வேண்டாமா சொல்லி டிஸ்கஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அபூபக்கர் எல்லாம் சொன்னாங்க, தொழுகை நடத்துகிறாங்க, கூட இருந்த ஆளு தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. உமர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், வேண்டாம் யாரை சொல்ல, தொழுகை நடத்த கூடாது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால், முனாஃபிக்காகும், நிறைய மார்க்கத்துக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் பண்ணியிருக்காங்க, இஸ்லாமிய வளர்ச்சிக்கு தடையாக இருந்திருக்காங்க, முட்டுக்கட்டையாக இருந்திருக்கிறாங்க, போரில் வந்து பின்வாங்கி போயிட்டாங்க. இந்த மாதிரிலாம் வந்து உமர்லாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ இந்த நம்ம சொன்ன ஒரு ரிவாயத்தில் புகாரியில் வந்து 5796வது நபிமொழியில் ரசூல் ஸல்லல்லாஹு தொலை வைக்க போகும் பொழுது உமர்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க. என்ன ஆட்சேபனை சொல்லி சொன்னால், சூரத்து தௌபால 80வது வசனம், சரியா? அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரா ஃபல யக்ஃபிருல்லாஹு லஹும். அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தஆலா வந்து குர்ஆனில் சொல்லியிருக்கிறானே, அவங்களுக்காக நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்க அல்லது கேட்காம இருங்க. 70 தடவை நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டாலும் அல்லாஹ் தஆலா அவங்கள மன்னிக்க போகிறது கிடையாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்காங்க. போது ஜனாசா தொழுகையே வந்து ஜனாசாவுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு தொழுகை தான். அப்போ அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் எப்படி வந்து தொலை வைக்க போவீங்கன்னு சொல்லி தடுக்கிறார் உமர்லாம். ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க,
உமர்லாம் இந்த மாதிரிலாம் சொன்னாங்களா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, தொலை வைக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னா, தௌபாவினுடைய 84வது வசனத்தில், நபியே வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதா வலா தக்கும் அலா கபிரிஹி. இந்த முனாஃபிக்காக மூத்தா போனாங்களே, அவங்கள யாருக்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தொலை வைக்கக்கூடாது. அவங்களுக்கு அவங்க கபூரில் போய் அவங்களுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணவும் கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்னா வசனத்தை இறக்குறான். சரியா? அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முனாஃபிக்காக மூத்தா போனவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு தொலை வைக்கிறது இல்லை அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்குறோம். இந்த செய்தியை வச்சுக்கிட்டு முனாஃபிக்குகளுக்கு தொழுகை நடத்தக்கூடாது. ஓகே, முனாஃபிக்குகளுக்கு தொழுகை ஜனாசா தொழுகை நடத்தக்கூடாது. இன்னைக்கு நம்ம வந்து இந்த சட்டத்தை எடுக்க முடியுமான்னு கேட்டால் கூடாது, எடுக்க முடியாது. என்ன காரணம்னா, இன்னைக்கு யாரையும் முனாஃபிக்கு நம்ம சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. ஆனால் முனாஃபிக்குகளுடைய அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க. அல்லாஹ்வும் குர்ஆனில் நிறைய அடையாளங்களை சொல்லியிருக்கிறான். அந்த அடையாளங்கள் வேணால் இருக்குதுன்னு சொல்லலாமே தவிர இவர் முனாஃபிக் தான், அதனால் இவருக்கு தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறது கூடாது. என்ன விலகி கொள்ளலாம். நமக்கு சில நேரங்களில் சில பேரை பற்றி தெரியுது, நமக்கு இந்த மாதிரியான சில அடையாளங்கள். வாங்க அப்போ சில அடையாளங்கள், முனாஃபிக்குடைய சில அடையாளங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க, அல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறான். அந்த அடையாளங்களை வச்சு நம்ம வேணால் பேணுதலாம் என்ன செய்யலாம். சில பேரை நம்ம வந்து பார்த்துட்டு முனாஃபிக்குன்னு சொல்லி அல்ல, நம்ம வந்து விலகி இருக்கலாம். ஏன்னா ஜனாசா தொழுகைங்கிறது வந்து ஃபர்து கிஃபாயா தான், கட்டாயமாக தொழுகணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இதை வச்சு நம்ம பார்க்குறோம், உமர்லாவுடைய ஆட்சி காலத்தில் உமர்லா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹுதைஃபா இப்னு யமான் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க, என்னுடைய பேர் அந்த முனாஃபிக்குல் லிஸ்ட்டில் இருக்குதா அப்படின்னு. நீங்கள் தைரியமாக போங்க, உங்கள் பேர்லாம் அதில் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னதாக ரிவாயத்துகள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் உமர்லா வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால், ஜனாசா தொழுகையில் வந்து ஹுதைஃபா நிற்கிறாரான்னு பார்ப்பாங்க. ஹுதைஃபா நின்னாருன்னு சொல்லி சொன்னால் அந்த ஜனாசாவில் தொழுகையில் கலந்துக்கிடுவாங்க. ஹுதைஃபா இல்லைன்னு சொல்லி சொன்னால் உமர்லா வந்து போயிடுவாங்க. என்னென்னா ஒரு பேணுதல் அடிப்படையில் தான். அதனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம இன்றைக்கி என்ன செய்ய முடியாதுன்னா, இவர் முனாஃபிக் ஆகும் அப்படி சொல்லி என்ன செய்யக்கூடாது, யாரையும் சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. வேணால் நம்ம வேணால் நினச்சிக்கலாம், நம்ம மன திருப்திக்கு சில முனாஃபிக்குகளுடைய அடையாளங்கள் இவருக்கு தென்பட்டு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம தொழுகாமல் நம்ம இருந்துக்கிறோம். அதான் ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்தது வந்து முஷ்ரிக்குகளுக்கு தொழுகை நடத்தலாமான்னு கேட்டால் தொழுகை நடத்தக்கூடாது, அது கன்ஃபார்ம். முஷ்ரிக்குனா யார்? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தந்தை அபூ தாலிப் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, மரண தருவாயில் இருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போகிறாங்க, அவங்களுக்கு போய் மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இது புகாரியில் வந்து 1360வது நபிமொழியாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ கூட யார் இருக்கிறான்னு சொன்னால், அபூ ஜஹல் உட்காந்துருக்கிறான், அப்துல்லா இப்னு அபி உமையா இப்னு முகீரா அப்படிங்கிற உட்காந்து 2 பேர் அவங்களுடைய நண்பர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், யா அம்மி குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் வாசகத்தை நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்காக நான் அல்லாஹ் கிட்ட என்ன செய்வேன், நான் வாதிடுவேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் பொழுது கூட இருந்த அபூ ஜஹலும் அவங்க நண்பரும் அத்தர்கபு அம்பில்லத்தி அப்துல் முத்தலிபுடைய மார்க்கத்தை கொள்கையை நீங்கள் புறக்கணிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவரை பார்த்து கேட்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல அவங்க திருப்பி வந்து அவங்க கான்செப்டை அவங்களுக்கு எடுத்து சொல்ல, கடைசியில் அவர் என்ன பண்ணுறாருன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலாமே மௌத்தா போயிட்டார். இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்கன்னா, அம்மா வல்லாஹி லா அஸ்தக்ஃபிரன்ன லக மாலம் உன்ஹான்க, என்னை அல்லாஹ் தடுக்கும் வரை உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குறான். என்ன வசனம் சொல்லி சொன்னால், சூரத்து தௌபால 113வது வசனம், மா கான லின் நபியி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன் வலவ் கானு உலி குர்பா மின் பஅதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். எந்த நபிக்கும் நபியோடு ஈமான் கொண்டிருந்த ஈமான்தாரிகளுக்கும் முஷ்ரிக்குகளுக்கு பாவ மன்னிப்பு கேட்பது கூடாது. வலவ் கானு உலி குர்பா, அவர்கள் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரியே. எப்போ மின்பாதி மாத்த பையன் அளவும் அன்னகும் அஸ்ஹாபுல் ஜஹீம், அவர் நரகவாசிகள் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அவங்க முஷ்ரிக்காக இருந்தால் அவங்களுக்கு அவனே என்ன செய்யக்கூடாது, பாவ மன்னிப்பு கேட்கறது நபிக்கும் கூடாது, இறை நம்பிக்கை கொண்ட மூமின்களுக்கும் கூடாதுன்னு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், வசனத்தை இறக்குறான்.
அப்போ இதில் நமக்கு என்ன விளங்குது அப்படின்னு சொன்னால், முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. பாவ மன்னிப்பு தொழுகைங்கிறது பாவ மன்னிப்பு தானே, ஜனாசா தொழுகை என்பது கூடாது அப்படின்னு நம்ம வந்து தெளிவாக நமக்கு இதில் விளங்குது. இப்போ இவங்க மௌத்தா போனோடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, கலிமா தான் சொல்லலையே, அவங்க பையன் அலிகள் அவங்க தான் என்ன செஞ்சாங்க, போய் அடக்கம் பண்ணுறதாக நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நமக்கு என்ன விளங்குதுன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த பண்பு சிலத்தில் ஆக உச்சக்கட்ட மோசமான மிகப்பெரிய ஒரு தீமை. அந்த தீமையை அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், மன்னிக்கவே மாட்டான். இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பாவ மன்னிப்பு கேட்டு இறந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அதை நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சுன்னு சொல்லி சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், ஜனாசா தொழுகை வைக்கலாம். இல்லைன்னு சொல்லி சொன்னால் நமக்கு வெளிப்படையாக தெரியுது இவங்க முஷ்ரிக்காக தான் இருந்திருக்கிறாங்க, தர்காவுக்கு போய்க்கிருக்கிறாங்க, தாயத்தை கட்டக்கூடிய ஆளாக இருந்திருக்கிறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு அறுத்து பலியிடுறது, இந்த மாதிரி எல்லா அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய வணக்க வழிபாடுகளில் ஒரு சில வழிபாடுகளில் அல்லாஹ்வுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு நமக்கு தெளிவாக தெரியுது. தெரிஞ்ச ஒருத்தர் நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலும் அல்லது தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் அந்த மாதிரி மௌத்தா போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்படி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடாது. இப்போ ஒரு கேள்வி கேட்பாங்க, என்னென்னா இறக்கும் பொழுது அவங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம் தானே, இறக்கும்போது தப்புன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி அவங்க மட்டும் கேட்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நம்ம வெளிப்படையை வச்சு தான் மார்க்க தீர்ப்பு அளிக்க சொல்லுது, வெளிப்படையை வச்சு தான் நடந்துக்க சொல்லுது. வெளிப்படையாக பார்க்குற வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க, இப்போ இறக்கும் தருவாயில் அவங்க தெரிஞ்சிருந்தா அல்ஹம்துலில்லாஹ் மன்னிச்சிருவான், நம்ம பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமே இல்லை. அதான் இறக்கும் தருவாயில் தான் மன்னிப்பு கேட்டார. இப்போ நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு தான் அல்லாஹ் அவரை மன்னிக்கணும் இருக்கிறது அல்ல. அவர் தான் இறக்கும் தருவாயில் பாவ மன்னிப்பு கேட்டதுனா அல்லாஹ் தஆலா என்ன செய்வா, அவருக்கு முன்னாடி செஞ்ச எல்லா சிறுக்கையும் எல்லாம் நினைச்சிருவான், மன்னிச்சிருவோம். சரிங்களா, நம்ம கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம விளங்க வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னால், வெளிப்படையை வச்சு தான் நம்ம என்ன செய்யணும், முடிவெடுக்க முடியும். வெளிப்படையில் அவர் எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறத வச்சு தான். அதனால் அவங்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடாது, பாவ மன்னிப்பு கேட்கவே கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹ் பார்த்தே அல்லாஹ் தஆலா அப்படி தான் சொன்னான். இன்னும் சொல்ல போனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பக்கபலமாக இருந்தவங்க தான் யார், அபூ தாலிப். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்தவங்க, இஸ்லாத்தினுடைய எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் தடுப்பதற்கு அடிப்படை காரணியாக இருந்தவங்க தான் அபூ தாலிப். அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளை போடுறான், மன்னிப்பு கேட்காத அவன் முஸ்ரிக்கு அப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான்னா, அப்போ மற்றவங்களாம் ஏமாற்றணும். சா அப்போ அதனால் நம்ம இந்த அடிப்படையில் முஷ்ரிக்காக ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அந்த முஷ்ரிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது. இறக்கிறதுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டது தெரிஞ்சிச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம், பாவ மன்னிப்பு கேட்கலாம், நம்ம அவங்களுக்கு வேண்டி ஜனாசா தொழுகையில் கலந்துக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இதுக்கப்புறம் வேறு சில தகவல் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம்.